ராவணனின் மனைவி மண்டோதரி கருவுற்று நிறைமாதமாக இருந்தார். ராவணன் தனது குலகுருவான சுக்கிராச்சாரியாரை சந்தித்தார். யாராலும் வெல்ல முடியாத அழகும் அறிவும் கொண்ட மகனே தனக்கு பிறக்க வேண்டும் என்றும் அதற்கு என்ன வழி என்றும் கேட்டார். கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று சொன்னார். நவக்கிரகங்களையும் சிறைப்பிடித்து ஒரே அறைக்குள் அடைத்து விட்டார் ராவணன். ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்டனர் கிரகங்கள். வலி அதிகம் இருந்த போதிலும் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெரும் தவிப்பில் கிடந்தார். இந்த செய்தி நவகிரகங்களை எட்டியதும் அதற்கும் தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பாரோ என்று அச்சம் கொண்டனர். இது குறித்து சுக்கிராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டனர். இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் 9 பேரை தவிர நல்ல செயல் புரியவென்றே இன்னொரு புதியவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றிக் கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையிலேயே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். நீங்களும் விடுதலையாகலாம் என்றார். அதன்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் ஜேஷ்டாதேவிக்கு ஒரு மகன் பிறக்க வழி செய்தார். புலிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்து மேகநாதன் என்ற பெயரும் சூட்டப்பட்டது. தான் பிறக்கும் போதே நல்லதை நடத்தி வைத்ததால் புலிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார். புலிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம் என ஆசீர்வதிக்கப்பட்டு தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாழிகை நேரம் கொடுக்கப்பட்டது. குளிர்விக்கும் தன்மையை கொண்ட புலிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்பட்டார்.